அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலா சதகம் 42ஆம் பாடல். தவப்பயனே தர்மதேவியே தன்னம்பிக்கை தரும் தாயே, வாழ்வினும் கடலின் தெப்பமே அதில் அமர்ந்திருக்கும் பெரும் துணையே, உனையே தினம் நினைக்கும் துதிக்கும் வரம்தா பாலசுந்தரியே. பாடலின் பொருள்: மனித குலத்தின் தவப்பயனாய் இருப்பவள் பாலை. அது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் தர்மம் நடக்கின்றதோ அந்த தர்மத்தை நடத்தி வைப்பவளும் அவளே ஆவாள். தன்னம்பிக்கை தரும் தாய், அதாவது ஒவ்வொரு முறையும் நாம் சோர்ந்து விழும்போது நமக்கு நம்பிக்கை வார்த்தையை யார் மூலமாவது சொல்லி, சில சமயம் அவளே நேரிலும் தோன்றி நமக்கு நம்பிக்கை தருவதால் அவள் தன்னம்பிக்கை தரும் தாயாகிறாள். வாழ்வினும் கடலின் தெப்பம் அதில் அமர்ந்திருக்கும் பெரும் துணையும் இவளாம். அதாவது வாழ்வு என்ற துன்பக் கடலிலே நாம் கடக்க முடியாமல் தடுமாறும் தருணத்திலே தெப்பக்காரனாக ஓடக்காரனாக வந்து அவளே நம்மை கரையேற்றுகிறாள். அவளே தெப்பமாகவும் இருக்கிறாள். அவளே நம்மை வழிநடத்தும் சக்தியாகவும் இருக்கிறாள் என்பதால் வாழ்வினும் கடலின் தெப்பமே அதில் அமர்ந்திருக்கும் பெரும் துணையே என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். உன்னையே தினம் நினைக்கும் துதிக்கும் வரம்தா பாலசுந்தரியே. அம்பிகையே நித்தியமும் அம்பிகையே சதா சர்வ காலம் நினைக்கின்ற வரம் வேண்டும், துதிக்கின்ற வரம் வேண்டும் என்று அழகிய ஸ்ரீ பாலாம்பிகையை வேண்டுகிறார் கவிஞர். ஏனென்றால் உலகில் நிலையானது அம்பிகையின் திருப்பாதங்கள் மட்டுமே. அம்பிகை மட்டுமே உலகில் நிலையானவள். அதனால் அவளை நாம் வழிபாடு செய்வதே பிறவியின் நோக்கம் என்பதை இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட அம்பிகையின் பாதங்களை நிலையாக பற்றி அவள் நிழலிலே தஞ்சம் புகுவோம். அன்னை அருள்வாள். ஓம் சக்தி.